ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். ஆரம்பிச்சிடலாம் சிஸ்டர். 18/5/2024 இன்றைய முரளிக்கான கேள்வி பதில்கள் சிஸ்டர். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குழந்தைகளின் நடவடிக்கையை மாற்றிக்கொள்ள பாபா எந்த ஒரு வழியை கூறுகின்றார்? அதுக்கு ஆன்சர் என்னன்னா, குழந்தைகளே தன்னுடைய உண்மையிலும் உண்மையான சார்ட் வையுங்க அப்படிங்கிறாரு பாபா. சார்ட் வைக்கிறதுனால நடவடிக்கையில மாற்றம் ஏற்படும். முழு நாள்ல நம்முடைய நடவடிக்கை எவ்வாறு இருந்ததுன்னு பார்க்கணும். யாருக்கும் துக்கம் தரலையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். தவறான விஷயங்களை செய்யவில்லை தானே. ஆத்மான புரிந்து பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்வேன், எத்தனை பேரை தனக்கு சமமா ஆக்கினேன். இவ்வாறு யார் கணக்கு வைக்கிறாங்களோ அவர்களுடைய நடத்தையில மாற்றம் ஏற்பட்டுடும். யார் செய்வாங்களோ அவங்களே பலனை பெறுவாங்க, செய்யாட்டினா பச்சாதாபப்படுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா. ஏன்னா இப்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னாலும் இன்னைக்கு நம்ம எவ்வளவு செலவழிச்சிருக்கோம், அதுல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்குது, எவ்வளவு நஷ்டம் வந்திருக்குதுன்னு அப்படி நம்ம பார்க்கும் பொழுதுதான் நம்ம அடுத்தது நம்ம எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இல்ல நம்ம எவ்வளவு லாபம் ஈட்டணும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா ஃபேமிலிலே கூட பாருங்களேன், ஒரு கணவன் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு குடும்பத்தை நல்ல நடத்துற தலைவன் என்ன பண்ணுவார்னா கணக்கு எழுதி வைப்பாங்க. ஏன்னா அப்பதான் நம்மள மீறி ஏதாவது தேவையில்லாத செலவு ஆகுதா அப்படிங்கறது அப்பதான் தெரியும் நமக்கு. அந்த மாதிரி பாபாவும் என்ன சொல்றாங்கன்னா சார்ட் வைங்கிறாரு. நீங்க எவ்வளவு நேரம் பாபாவை நினைச்சீங்க, எவ்வளவு நேரம் ஆத்மா உணர்வுல இருந்தீங்க, எத்தனை பேரை ஆத்மாவா பாத்தீங்க, எவ்வளவு வீண் விஷயம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுச்சு, நெகட்டிவ் விஷயம் வந்துச்சு, யாராத்துக்கு துக்கம் கொடுத்தீங்களா, அந்த மாதிரிலாம் பார்க்கும் போதுதான் நம்மளுக்கு புரியும். நமக்கு அந்த சார்ட் வைக்கும் போதுதான். அது மட்டும் இல்லாம சார்ட் வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு ஓரளவுக்கு தப்பு பண்ணிருக்கிறோம், அடுத்த நாளைக்கு அந்த முன்னேற்றத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். அந்த ஹாப்பியே என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் நம்ம நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஆசை வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. இன்னும் நம்ம முயற்சி பண்றதுக்கு அதுவே ஒரு ஊக்க உற்சாகத்தை நமக்கு கொடுக்கும் நமக்கு. ஓகேங்க சிஸ்டர், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எதை செய்பவர்கள் பலனை பெறுவார்கள் என பாபா கேக்குறாங்க. பாபா காலையில யோகத்துல அமர்ந்து குழந்தைங்களை ஈர்க்கிறாரு, கவர்ச்சிக்கின்றாரு. வரிசை கிரமமாக தான் ஈர்க்கப்படுறாங்க. நினைவுல சாந்தியாக இருக்கிறாங்க, உலகத்தை மறந்து போறாங்க. ஆனா முழு நாளிலும் என்ன செய்யறாங்க என்பதுதான் கேள்வியா இருக்கு. அதிகாலையில 1 மணி அரை மணி நேரம் நினைவு யாத்திரையில இருக்காங்க. இதுல ஆத்மா தூய்மை ஆகுது, ஆயுள் அதிகரிக்குது. இருப்பினும் முழு நாள்ல எவ்வளவு நினைவு செய்யறாங்க, எவ்வளவு சுயதர்ஷன சக்கரதாரியா ஆகுறாங்க. பாபா அனைத்தையும் தெரிஞ்சிருக்கிறாரு என்றெல்லாம் கிடையாது. தன்னுடைய உள்ளத்தை நீங்க கேட்டுக்கணும். நான் முழு நாள்ல என்ன நினைவு செய்வேன் அப்படிங்கறத பாபா கேக்குறாங்க. கண்டிப்பா. ஏன்னா பாபா எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிறது கிடையாதுன்னா, அவர் அங்க சூட்சும உலகத்துல பாபா அடிக்கடி சொல்லுவார், நான் ஒரு டிவி வச்சிருக்கிறேன், யாரையாவது பாக்கணும் அப்படின்னா நீங்க என்னென்ன பண்ணீங்கங்கறத ஒரு சுவிட்ச் ஆன் பண்ண எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அவர் பாத்துக்கிறப்ப பாத்துக்கிட்டோம் அவரு. ஆனாலும் நம்மளோட முயற்சியில நம்ம தான் கவனம் கொடுக்கணும் இல்லையா. ஏன்னா பாபா சொல்லிட்டாரு, இது படிப்பு இது. அதனால நம்ம தான் படிக்கணும். அவர் கல்வி கொடுக்கறாரு அப்படின்னா நம்ம தான் படிக்கணும், நம்ம தான் முயற்சி செய்யணும். அதையும் நம்ம கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட்டு நம்ம அமிர்த வேலை மட்டும்தான் நான் யோகா பண்ணுவேன், மித்த நேரத்துல பாபாவை நினைக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த அமிர்த வேலை யோகால கிடைக்கிற சக்தியின் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா முழு நாளும் அந்த பாபாவோட நினைவு வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. அப்ப அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வரணும். அதுக்காக தான் பாபா சொல்றாரு, சர்வ சம்பந்தங்களையும் என் கூட இணைஞ்சே இருங்க அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு நம்ம குடும்பத்துல இருக்கிறோம், ஆபீஸ்ல இருக்கிறோம், இல்ல சென்டர்ல இருந்தாலும் கூட நம்மள சுத்தி யாராவது இருந்துகிட்டே தானே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு உறவு கூட நம்ம பழகிட்டும் பேசிட்டும் இருந்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம. அதே மாதிரி என்ன பண்ணும், பாபா கிட்ட எல்லா சம்பந்தத்தையும் வச்சுட்டு அவர்கிட்ட பேசிட்டு அவரோட நினைவு பண்ணிட்டு அவரோட ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கணும். அப்போ இன்னும் நமக்கு இந்த யோக பலம் அப்படிங்கறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ அந்த மாதிரி பாபா நினைவுல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு புத்தி நல்லா வேலை செய்யும். எந்த இடத்துல எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், என்ன சக்தியெல்லாம் நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது அப்பதான் நமக்கு தெரியும் நமக்கு இல்லைங்களா. இத நம்ம வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்தி பார்க்கணும். நம்ம இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத. ஓகேங்க சிஸ்டர், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எது உலகிய விஷயம், எது ஆன்மீக விஷயம்னு பாபா கேக்குறாங்க. முற்றிலும் அமைதியில இருக்கிறதுனால பிறகு இந்த உலகம் கூட மறந்து போயிடுது. நான் சிவபாபாவில நினைவுலதான் இருக்கிறேன்னு தன்னைத்தானே ஏமாற்றிக்காதீங்க. தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் மறந்துடணும்.
நம்ம சிவபாபா கவர்ச்சி செய்து முழு உலகத்தையும் மறக்க வைக்கிறாரு. தன்னைத்தான் ஆத்மானு புரிந்து பாபாவை நினைவு செய்யணும். பாபா கவர்ச்சி செய்கிறாரு. அனைத்து ஆத்மாக்களும் தந்தையை நினைவு செய்யணும். மேலும் வேற எந்த நினைவும் வரக்கூடாது. ஆனால் உண்மையாகவே நினைவு வருதா அல்லது இல்லையா அதனை தான் கணக்கெடுக்கணும். எவ்வளவு நாம தந்தையை நினைவு செய்யறோம். எடுத்துக்காட்டாக பாபா சொல்றாங்க, நாயகன் நாயகி இருப்பது போல இந்த நாயகன் நாயகி ஆன்மீகமானதாகும். இந்த விஷயமோ தனிப்பட்டதாகும். அது உலகிய விஷயம், இது ஆன்மீக விஷயம்ங்கிறாங்க பாபா. அது நம்ம பாபாவை நினைக்கிறது ஆன்மீக விஷயம், நம்ம நாயகன் நாயகியா நினைக்கிறது ஆத்மாவை நினைப்போம் நம்ம. ஆமா, இங்க இருக்கிறவங்க ஒரு லவ்வர்ஸ் நினைச்சிட்டே இருக்காங்கல்ல, அவங்க உடல நினைக்கிறது. அதுதான் பாபா சொல்றாங்க. ஓகே, இதுல முக்கியமான விஷயம் நடுவுல என்ன சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நாயகன் நாயக பத்தி பாபா சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 லைன் படிச்சீங்களே சிஸ்டர், ஒரு தடவை படிங்களேன். அது நல்லா இருந்துச்சு அந்த லைன். எது சிஸ்டர்? இதுக்கு முன்னாடி இது வேற எந்த நினைவும் வரக்கூடாதுங்கிறாங்க பாபா. அனைத்து ஆத்மாக்களும் தந்தை தான் நினைவு செய்யணும், எல்லாத்தையும் வரக்கூடாது. உண்மையாகவே நினைவு வருதா இல்லையான்னு அததான் கணக்கெடுக்கணும். நினைவு வருதா இல்லையான்னு நம்ம கணக்கு பண்ணணும். நம்ம பாபா தான் நினைக்கிறோமா இல்ல வேற எங்கேயாச்சும் நினைவு போகுதா அப்படிங்கறத நம்ம இது பண்ணணும். அத கவனிக்கணும். கண்டிப்பா கவனத்துல எடுத்துட்டோம். ஏன்னா பாபா மேலதான் ஈர்ப்பு இருக்கணும். மத்த உலகில் மனிதர்கள்கிட்ட இருந்து பற்றற்ற அன்பு இருக்கணுமே தவிர அவங்க மேல ஈர்ப்பு போயிடக்கூடாது. பாபா மேல ஈர்ப்பு இருக்கணும். இப்ப எப்படி ஒரு நாயகன் மேல நாயகிக்கு ஈர்ப்பு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஈர்ப்பு இருக்கும் பொழுதுதான் மத்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு மறக்கிற மாதிரி. அதாவது மறக்கிறதுனா சுத்தமா யாருமே எதுவுமே நினைவுல அப்படி பாபா சொல்ல வரல இங்க. அவர் சொல்றது என்னன்னா அந்த ஈர்ப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். இப்ப நம்ம உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம வீட்டுல இருப்போம், ஒரு பையனை நம்ம லவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இருக்கும்போது என்ன ஆகும்னா, என்னதான் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி வீட்டுல இருந்தாலும் நம்மளோட நினைவு ஃபுல்லா ஈர்ப்பு அந்த லவ்வர்ஸ் மேலேயே போயிட்டு இருக்கும். அவங்கள பத்தி எல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். இவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்புறம் நம்ம யோசிச்சுட்டா இருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லவ் மூட்ல இருக்கும் இல்லையா. ஈர்ப்பு யார் மேல இருக்குதோ அவங்க மேலதான் அந்த அன்பு. அது மாதிரிதான் பாபாவும் நம்மள இருக்க சொல்றாரு. மத்தபடி உலகில் ஆன்மீக அதிகமா நம்ம பாபா மேல நினைச்சுக்கிட்டே இருக்கணும். மத்தபடி உலக அதாவது நம்ம சுத்தி இருக்கிறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. பட் ஆனா அவங்க மேல ஈர்ப்பு இருக்க கூடாது. ஜஸ்ட் அவங்க மேல பற்று இல்லாத அன்பு. பாபா சொல்றாரு இல்லையா, பேரளவுக்கு அன்பு இருக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி அவங்க மேல ஈர்ப்பு இருக்க கூடாது. ஈர்ப்பு பாபாட்ட மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னாதான் அவர் நாள் முழுக்க நம்மளால நினைக்க முடியும். அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது மத்தவங்க மேல ஏதாவது ஈர்ப்பு வருதா அததான் செக் பண்ண சொல்றாரு பாபா. வேற யாராவது உங்க கணவன் ஞாபகம் வருதா, மனைவி ஞாபகம் வருதா, குழந்தை ஞாபகம் வருதா, கொள்ளு பேர ஞாபகம் வருதா, அதெல்லாம் கணக்கு பாருங்க. அததான் அப்பா இன்னைக்கு நமக்கு சொல்றாங்க. அடுத்தது போயிடலாங்களா? போயிடலாம். எதை பாபா சித்தி வீட்டிற்கு போவது போல அல்லன்னு பாபா கேக்குறாங்க. பக்தியில அநேகம் பேரை நினைவு செய்யறோம், இங்க ஒருத்தரை மட்டும்தான் நினைவு செய்யணும். நான் ஆத்மா சிறிய புள்ளியா இருக்கிறோம், அது ஆகவே பாபா கூட சிறிய புள்ளியா சூட்சுமமா இருக்கிறாரு. மத்தபடி ஞானம் தான் உன்னதமானது. ஸ்ரீ லக்ஷ்மி அல்லது நாராயணன் ஆகணும், விஸ்வத்தின் எஜமானன் ஆகுறது சித்தி வீட்டுக்கு செல்வது போல அல்ல அப்படின்னு பாபா சொல்றாங்க. சாதாரணமா லட்சுமி நாராயண ஆகுறதுங்கிறது சாதாரண காரியம் இல்ல. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, தன்னைத்தானே அதிமேதாவின்னு புரிஞ்சுட்டு ஏமாத்திக்காதீங்க அப்படிங்கிறாரு. கண்டிப்பா நிறைய பேர் முரளியே படிக்க மாட்டாங்க. பாபா சொல்றதை கேட்க மாட்டாங்க. அதுதான் பாபா தான் கிடைச்சிட்டாரு, அவரே எல்லாம் பண்ணிடுவாரு, நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு முயற்சி செய்யறத கூட கை விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம இருக்க கூடாது. ஏன்னா உலகத்தினுடைய ராஜாராணி ஆவறதுங்கிறது சித்தி வீட்டுக்கு போறது கிடையாது. ஒன்னும் எங்க பக்கத்துல சித்தி வீட்டுக்கு நாங்க போயிட்டு வரோம் அப்படின்ட்டு சொல்ற மாதிரி கிடையாது. ஞானம் ஈஸி தான், ஆனாலும் கூட முயற்சி இருக்குது கண்டிப்பா இதுல. ஏன்னா அப்படியே ராவணன் ராஜ்யத்துல இருந்து ராமராஜ்யத்துக்கு போறோம், இரவு பகலுக்கான வித்தியாசம். அப்ப எவ்வளவு முயற்சி தேவைப்படும் மட்டும் பாருங்க. யாரை பாபா மிகவும் பலமாக ஈர்க்கிறார் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு பாபா என்ன ஆன்சர் சொல்றாங்கன்னா, அதிகாலையில பாபா அதிகமா கவர்ச்சி பண்றாராம், காந்தமா இருக்கிறாரு, எப்பொழுதுமே தூய்மையா இருக்கிறவரு அதனாலதான் இருக்கிறாரு. பாபா தூய்மையின் கடல் இல்லையா.
அதுதான் எல்லாரையும் ஈர்த்து கொண்டுட்டு வர்றாருங்கிறாங்க. தந்தை எல்லையற்றவரா இருக்கிறாரு, இவர் மிகவும் அன்பான குழந்தைன்னு புரிஞ்சு கொள்றாரு, மிகவும் பலமா இருக்கிறாரு. இப்ப வந்து நம்ம எந்த அளவுக்கு பாபா மேல அன்பு வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பாபாவும் அவங்க மேல அன்பு செலுத்தி ஈர்ப்பு கொடுக்கறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, அவருக்கு நம்மள விட்ட யாரும் இல்ல இல்லையா. அதாவது நமக்கு கூட உலகியல் விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அவர் இங்க பிறவி எடுத்ததே குழந்தைகளை சந்திக்கணும், மாத்தணும், விஸ்வ மகாராஜா மகாராணி ஆகணுங்கிற ஒரே குறிக்கோள் தான் அவருக்கு. அவருக்கு நம்மள விட்டா யாருமே கிடையாது, நம்மள மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பாரு. ஓகேங்க சிஸ்டர், சூப்பர். அடுத்த கொஸ்டின். வேறு எந்த ஒரு உபாயமும் இல்லைன்னு பாபா சொல்லுவது என்ன அப்படிங்கறது கொஸ்டின். பாபா அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, நினைவு பயணம் மிகவும் அவசியமா இருக்குதுங்கிறாங்க. எங்க போனாலும் பயணம் செய்து கொண்டிருந்தாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் சாப்பிட்டாலும் நினைவு செய்யணும். நாயகனாகி எங்கிருந்தாலும் நினைவு செய்யறாங்க இல்லையா, இது கூட அப்படிதான். பாபாவை நினைவு செய்யணும், இல்லாட்டினா விகர்மம் எப்படி விநாசம் ஆகும். வேறு எந்த ஒரு உபாயமுமே இல்ல, இது மட்டும்தான் ஒரு உபாயம்ங்கிறாங்க பாபா. நினைவு செய்து நம்ம விகர்மத்தை அழிக்கணும்ங்கிறாங்க. கண்டிப்பா. ஏன்னா மனசுல எண்ணங்கள் எப்பவுமே வந்துட்டு தான் இருக்கும், எங்க போனாலுமே சரி. அப்போ நம்ம ஒரு பஸ்ல போறோம், இல்ல வேலைக்கு போறோம், நினைச்சிட்டே இருக்க வேண்டியதுதான் பாபா, வேற வழி கிடையாது. நினைச்சுதான் ஆகணும், நினைச்சாதான் நம்மளுடைய பாவம் வந்து விநாசம் ஆகும்னு சொல்றாரு. ஆனா பாபா இது ஈஸியான வழிதான் நமக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்றோம், இப்ப வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பியூட்டிஷியனா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு ஒர்க் பண்றோம் நம்ம. ஆனா மைண்ட் எதையோ யோசிச்சுட்டு தான் இருக்க போகுது. இல்ல வீட்டு வேலையே செய்யறோம், அப்பயும் மைண்ட் ஏதாவது யோசிச்சுட்டு தான் இருக்க போகுது. அந்த டைம்ல எல்லாம் நம்ம பாபாவை நினைச்சுக்கிட்டே, இல்ல நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் ஆத்மான்னு பாத்துக்கிட்டே, அவங்களுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே நம்ம பட்டு நினைக்கலாம். நம்ம தான் முயற்சி எடுத்துட்டு வரணும். அதாவது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா அது பழக 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 தானாவே அது நமக்கு, அது நம்மளோட சமஸ்காரமா மாறிடும் நமக்கு. ஓகேங்க சிஸ்டர், அடுத்த क्वेश्चन கேட்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. வேற எந்த ஒரு உபாயமும் இல்ல, அது பாபா எந்த ஒரு கூர்மையினால் பாவம் துண்டிக்கப்படுதுன்னு பாபா கேக்குறாங்க. எந்த கூர்மையினால பாவம் துண்டிக்கப்படுதுன்னு. இது மிகவும் ஆழமானதா இருக்குது, கத்தியின் கூர்மையில செல்ல வேண்டியதாக இருக்கு. நினைவுதான் வாளின் கூர்மையா இருக்குது, அடிக்கடி சொல்றீங்க நினைவு மறந்துடுதுன்னு. வாள் என்று ஏன் சொல்றீங்க, ஏன்னா இதனாலதான் பாவமே துண்டிக்கப்படும், நீங்க பாவனை ஆவீங்க, இது மிகவும் கூர்மையானதா இருக்கு. எவ்வாறு நீங்க அவங்க வந்து நெருப்ப கடந்து செல்றாங்க, உங்களுடைய புத்தி யோகம் தந்தையுடன் போயிடுது அப்படிங்கிறாங்க பாபா. ஏன்னா இப்ப பக்தி மார்க்கத்துல தீமிதி எல்லாம் செய்யறாங்கல்ல. ஆமா, அதனுடைய இப்ப வந்து பாபா சொல்றாருல, எல்லாத்துலயுமே யோகத்துல எரிச்சுதுங்க அப்படிங்கறாரு. அதனோட நினைவாதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு மேல நடக்கிறது. சில பேர் வந்து கத்தியில வந்து கிழிச்சுக்கிறது, அப்புறம் வாயில வந்து அழகு குத்துறது, எல்லாமே இப்போட நினைவுகள் தான். ஆனா அவங்களுக்கு தெரியல இதனால பாவம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பாபா இப்ப என்ன சொல்றாரு, நினைவுங்கிற அந்த கத்தி, அதாவது அந்த நினைவுங்கிற கூர்மை, அதுதான் கத்தி கூர்மைன்னு சொல்றாரு. அந்த நினைவுங்கிற கூர்மைன்னா அப்படியே ஷார்ப்பா இருக்கிறது, அப்படியே ஷார்ப்பா பாபாவை நினைவு பண்றது, வேற எந்த நினைவும் இல்லாம அந்த மாதிரி நம்ம நினைவு பண்ணும் பொழுதுதான் நம்மளுடைய பாவம். அவ்வளவு தீ வந்து கொட்டி கிடந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு ஷார்ப்பா அந்த நினைவு தேவதைகள் மேல இருந்துச்சுன்னா அந்த தீ சுடாம அவங்க போறாங்கல்ல சிஸ்டர், அப்ப அந்த நினைவு வந்து காப்பாத்துது பாருங்க. அந்த மாதிரி அந்த பக்தி மார்க்கத்துல பக்தியில சொல்றீங்களா? ஓகே ஓகே. ஆமா கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து பாவனை சிஸ்டர், அது அந்த பாவனையால அவங்க வந்து அந்த நெருப்பு மேல நடக்கிறாங்க, அழகு குத்துறாங்க, வாய்க்கு குத்திக்கிறாங்க. அப்ப அது அந்த வலி தெரியல அவங்களுக்கு. அப்ப அதுவே அவங்களுக்கு தெரியல அப்படின்னா, அப்ப நம்ம உண்மையிலுமே கடவுள் யாரு நினைச்சு நம்ம நினைவு பண்றதுனால எவ்வளவு ஒரு பாவம் விநாசமாகும், எவ்வளவு ஒரு கர்ம கணக்கு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அது எவ்வளவு நமக்கு லேசா ஃபீல் ஆகும் மட்டும் பாருங்க. நீங்க சூப்பர் பாயிண்ட் சொன்னீங்க சிஸ்டர். இப்போ ஓகேங்க சிஸ்டர், அடுத்த क्वेश्चन போயிடலாம். எந்த தவறை வந்து மகாரதிகள் கூட செய்யக்கூடாதுன்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்னன்னா, குழந்தைங்க தன்னுடைய சார்ட்டின் மீது கவனம் வைக்கணும். நான் சொற்பொழிவு செய்ய முடியும், சார்ட் எழுதுவதற்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்லாம் இல்ல, இந்த தவறை செய்ய வேண்டாம். மகாரதிகள் கூட சார்ட் வைக்கணும்,
மகாரதிகள் நிறைய பேர் இல்ல, விரல் விட்டு இன்னும் அளவுலதான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க பாபா. அவங்க கூட சாட்டு தான் வைக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா அவங்களே வைக்க சொல்றத நம்மலாம் கண்டிப்பா எல்லாருமே பாபாக்கு சாட்டு கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா அம்மா பாத்தீங்கன்னா அவ்வளவு பாபா சொல்றது அப்படி அவங்க நினைச்சிருக்கலாம், எனக்குதான் எல்லா ஞானமும் தெரியுது, அப்புறத்துக்கு அவர் சொல்றதை நம்ம கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அவங்க. ஆனா அவங்க அப்படி நினைக்கல. பாபா சொல்றது அத்தனையும் ஒண்ணு அப்படியே ஃபாலோ பண்ணாங்க இல்லையா? அதனாலதான் அவங்க ஃபர்ஸ்ட்ல வர்றாங்க. நம்ம பெரிய புத்திசாலி ஆமா, இவ்வளவு நாள் நம்ம அப்படித்தானே இருந்துதான் எல்லாத்தையும் இழந்தோம். நம்ம இப்ப கடவுளே வந்துட்டாரு, அவரை விட புத்திசாலி நம்ம கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு பாபா என்ன சொல்றாரோ ஒவ்வொரு விஷயத்திலுமே பாபா சொல்றதுல நன்மை இருக்கும். நம்ம மாயா உலகத்துல இருக்கிறதுனால ஒரு சோம்பேறித்தனம், ஒரு அலட்சியமா இருக்கிறோம் நம்ம. ஆனா ஒவ்வொரு விஷயத்திலுமே பின்னாடி மிகப்பெரிய நன்மை இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பாபா சொல்றது எல்லாமே நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணிடுவோம். நம்ம புத்திசாலி நினைக்கிறதுனாலதான் என்ன பண்றோம், பாபா சொல்றது சாட் வைக்கிறது கிடையாது, ஃபுட்டு விஷயத்துல அலட்சியமா இருக்கிறது, அமிர்த விலை ஏந்திரிக்கிறது கிடையாது, எல்லா விஷயங்களும் அப்படிதான் நடக்குது. அவர் சொல்றது ஒண்ணு நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே இருந்துட்டோம் அப்படின்னாலே பாபா சொல்றாரு, நான் சொல்ற தீமத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நீங்க பாதுகாப்பா இருப்பீங்கன்னு தானே சொல்றாரு. ஓகேங்க சிஸ்டர், அடுத்த क्वेश्चन கேக்கலாம். எதற்கு நமக்கு வைராக்கியம் வருதுன்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, வைராக்கியம் கூட உங்களுக்கு வருது, நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்ப இது மரண உலகமா வசிப்பதற்கு ஏற்றதா இல்லாம இருக்கு. சரி, நம்ம போறதுக்கு முன்னாடி பவித்திரமா ஆகணும், தெய்வீக குணம் அவசியம் வேணும், வரிசை கிரமமா தான் மாலையில வர முடியுங்கிறாங்க பாபா. சூப்பர் சூப்பர். இப்போ ஒரு பாலஸ்தீனமும் எங்கேயோ ஒரு போர் வந்தப்போ நிறைய குண்டு எல்லாம் போட்டாங்களே சிஸ்டர். அப்ப அந்த டைம்ல பாலஸ்தீன போர்ன்னு சொல்றதை விட ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துல. அப்ப ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான், அந்த நிலநடுக்கத்துல இருந்து விழுந்து காப்பாத்திருக்காங்க அந்த பையனை. அப்ப அந்த பையன் சொல்றான், இனிமே என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா நான் யாருக்கெல்லாம் நல்லது செய்யணுமோ நல்லது செய்ய போறேன். ஏன்னா நான் சாவினுடைய விளிம்புக்கே போயிட்டு வந்ததுனால எனக்கு அப்பதான் அந்த ஞான உதயமே வருது அப்படிங்கிறார். அப்ப பாருங்க, அந்த மரணத்தை தொட்டின உடனே அவங்களுக்கு அந்த இது வந்துருது அவங்களுக்கு. இப்ப அந்த மாதிரிதான் இப்ப நம்மளும் இருக்கிறோம். பாபா சொல்லிட்டாரு, உலகம் விநாசம் ஆக போகுது, அதனால உங்களுக்கு என்ன புண்ணியம் எல்லாம் சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்கோங்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு உங்களோட பாவத்தெல்லாம் அழிச்சிட்டு எவ்வளவு புண்ணியத்தை என் நினைவின் மூலமா சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு இப்ப நமக்கு. ஓகேங்க சிஸ்டர், அடுத்த क्वेश्चन கேட்கலாம். யார் சண்டிகா தேவியாக இருக்கிறாங்கன்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்னன்னா, சண்டிகா தேவிக்கு தான் விழா நடைபெறுது. யார் நினைவின் கணக்கை வைக்கிறது இல்லையோ, சாட்டு வைக்கிறது இல்லையோ, அவங்க மாறுறதே கிடையாது. அப்பதான் சொல்லப்படுறாங்களாம் இவர் சண்டிகா தேவியா இருக்கிறாருன்னு. கேக்குறதும் இல்ல, ஏத்துக்கிறதும் இல்ல. இவை எல்லையற்ற விஷயமா இருக்கு. முயற்சி செய்யலைன்னா பாபா சொல்லுவாரு, இவர் பாபாவை கூட ஏற்றுக்கொள்பவர் அல்ல, பதவி குறைவானதா ஆகிடும். பாபா சொல்றாரு, தன் மீது நீங்க கவனம் கொடுத்து சாட்டு வைங்க அப்படிங்கிறாரு பாபா. கண்டிப்பா. அதாவது என்னுடைய லௌகிக் பையன் கூட 5 சப்ஜெக்ட் இருக்கும் சிஸ்டர். ஆனா அவனுக்கு எந்த மிஸ்ஸ பிடிச்சிருக்குதோ அந்த சப்ஜெக்ட்ல நிறைய மார்க் வாங்குவாங்க. அதே மாதிரிதானே இப்ப நமக்கு பாபா பிடிச்சிருக்குதுன்னா அவரோட சப்ஜெக்ட் நம்ம படிச்சு முயற்சி பண்ணணும் இல்லையா? அதுதான் பாபா சொல்ற. அப்ப உங்களுக்கு என்ன கூட பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தானே அர்த்தம் ஆகுது. ஓகேங்க சிஸ்டர், அடுத்தது போயிடலாம். அவங்க சாட்டு வைக்காதவங்கள சண்டிகா தேவின்னு தருவா. ஆமா, சண்டிகா தேவியா நம்ம இருக்க கூடாது, நம்ம பாபாக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்ச தேவியா இருக்கணும். கண்டிப்பா. எதில் யுத்தத்திற்கான விஷயம்னு பாபா கேக்குறாங்க. உன்னதமான பொருளாக இருக்கிறது தான் நினைவு யாத்திரை. இதில் தான் அதிகமானவங்க தோல்வி அடைஞ்சிடுறாங்க. உங்களுடைய யுத்தம் கூட இதில் தான் இருக்கு. நீங்க நினைவு செய்யறீங்க, மாயா பின்னுக்கு இழுத்துருது. ஞானத்துல யுத்தத்திற்கான விஷயம் எதுவுமே கிடையாது, அதுதான் வருமானத்துக்கு வழியா இருக்குதுங்கிறாங்க பாபா. நம்ம எவ்வளவு நினைவு செய்யதான் இது பண்றோம், ஆனா மாயா எவ்வளவு போராட்டத்தை கொடுத்துறதுல நினைவு யாத்திரையிலே கூட கண்டிப்பா. கர்ம கணக்கு ஒரு சைடு நினைவு பண்ண விடாது, ஒரு சைடு தேவையில்லாத வீண் விஷயம் நினைவு பண்ண விடாது, நெகட்டிவ் விஷயம் வீண் பண்ண விடாது.
அதாவது அந்த உடலினுடைய நோய் நினைவு பாபா பண்ணக்கூடாது. மேல அன்போட நினைவு செய்யணும்னு தான் எழுந்திருக்கிறோம். ஆனா வந்து மாயா பலவிதமா எண்ணங்களை கொண்டுட்டு போயிடுது. அதையும் மீறிதான் நம்ம பாபாவை நினைக்கணும்ட்டு இது பண்றோம். பண்றோம். கண்டிப்பா. அது வந்து நம்ம 63 ஜென்மமா சேர்த்து வச்ச அந்த சம்ஸ்காரத்தினுடைய தாக்கம் தான் அது இந்த மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கு காரணம். ஏன்னா அவ்வளவு ஒரு வீண் விஷயத்த சிந்திக்கிறோம் அப்படின்னா சிந்திச்சு சிந்திச்சு பழக்கமாயிடுச்சு நமக்கு. அப்ப அதுல இருந்து நம்ம வெளில வந்து நின் பாபாவை நினைவு பண்றதுக்கே கஷ்டமா இருக்குது. அதான் பாபா சொல்றாங்க நம்ம கிட்ட. ஓகேங்க சிஸ்டர். அடுத்த क्वेश्चन எது கர்மத்தின் அனுச்சாரம்னு பாபா கேக்குறாங்க. வார்த்தையில மிகவும் இனிமையா இருக்கணும். உங்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்கு, அதுவும் கர்மத்தின் அனுச்சாரம்னு சொல்லலாம். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் பக்தி செஞ்சிருக்கிறீங்கன்னா நல்ல கர்மத்தை செஞ்சிருக்கிறீங்க. ஆகையினால சிவபாபா நல்ல விதமா வந்து புரிய வைக்கிறாரு. எவ்வளவு அதிகமா பக்தி செஞ்சிருக்கிறீங்க சிவபாபா திருப்தியா இருக்காரு அப்படிங்கிறாங்க பாபா. கர்மத்தின் அனுச்சாரமா தான் நமக்கு பாபா வந்து நம்ம பக்தி எந்த அளவுக்கு செஞ்சிருக்கோம். இது வந்து உலகியல் விஷயத்துல கூட சொல்லுவாங்க, சிவன் யாருக்கு கிடைக்கணும்னு இருக்குதோ அவங்களுக்கு தான் கிடைப்பாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான். அதாவது வந்து எந்த அளவுக்கு நம்ம பக்தி செஞ்சிருக்கோமோ அது தகுந்த மாதிரி அதனுடைய பலனும் நமக்கு கிடைக்குது. பாபா மூலமா, பாபாவோட ஞானத்தின் மூலமா நமக்கு இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம எவ்வளவு நல்லா கர்மா பண்ணிருப்போம். அது மட்டும் இல்லாம ஒரு கல்பத்திலயும் இதேதான் நடக்க போகுது அப்படிங்கிறப்ப நம்ம அது எவ்வளவு சந்தோஷமா எடுத்துக்கணும் இல்லையா? ஒரு கல்பத்திலயும் நம்ம வந்து கடவுளை அடைய போறோம், அவரோட ஞானத்தை எடுக்க போறோம், திருப்பி நம்ம சொர்க்கத்துல பிறவி எடுக்க போறோம் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நினைக்க நினைக்க நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். அப்ப வந்து தேவையில்லாத நம்ம அனுபவிக்கிற வழிகள்லாம் நமக்கு வந்து ரொம்ப லேசா ஃபீல் ஆகும் நமக்கு. ஓகேங்க சிஸ்டர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட், எந்த முயற்சியை செய்யவில்லை என்றால் நமக்கு ஆர்வம் ஏற்பட முடியாதுன்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு வந்து என்னன்னா கருத்துக்களை வந்து எடை போட்டு பாருங்க அப்படிங்கிறாங்க பாபா. நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் தரம் பிரிச்சு எடுத்துக்குங்க. ஆனா இப்படிப்பட்ட முயற்சி யாருமே செய்யறதே கிடையாது. சிரமப்பட்டு ஒரு சிலர் தான் குறிப்பு எடுத்துக்கிறாங்க. நல்ல கருத்துக்களை எடுத்து தனியா இது எழுதிக்குங்க. பாபா எப்பொழுதும் சொல்லுவாரு, சொற்பொழிவு செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல எழுதுங்க, பின்பு சோதனை செய்யுங்க. இவ்வாறு முயற்சி செய்யறதே இல்லை. அனைத்து கருத்துக்களும் யாருக்கும் நினைவுல இருக்கிறதே இல்ல. வக்கீல்கள் கூட டைரியில கருத்துக்களை குறிப்பெடுத்துக்கிறாங்க. உங்களுக்கும் இது மிகவும் அவசியமா இருக்கு. கருத்துக்களை எழுதி கொண்டு பின்பு படிக்கணும், திருத்தம் செய்யணும். இவ்வளவு முயற்சி செய்யலைன்னா ஆர்வம் ஏற்பட முடியாது அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா. இப்ப நம்ம வந்து வெளி உலகத்துல வந்து ஞானம் சொல்ல போறோம், ஒரு மேடையிலேயே பேச போறோம் அப்படின்னா முன்னாடியே நமக்கு வந்து எதுக்காக நம்ம எந்த மேடை நிகழ்ச்சிக்காக பேச போறோங்கிறத யோசிச்சுக்கணும். நம்ம சும்மா வந்து முதல்ல இது பண்ணிக்கணும். இப்ப தொழிலாளர்கள்ட்ட பேச போறோமா, இல்ல டாக்டர்ஸ் கிட்ட பேச போறோமா, இல்ல சாதாரண மக்கள் கிட்ட பேச போறோமா, அதெல்லாம் நம்ம வந்து பாக்கணும். எடுத்த உடனே எல்லாமே நம்ம பேசிடக்கூடாது. அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க வழியிலேயே போய் ஞானத்தை சொல்லணும் நம்ம. அப்பதான் அது அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியும். அவங்க ஒரு விதத்தினால வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு ஞானம் சொல்றோம்ட்டு வேற ஏதாவது சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க டக்குன்னு. அப்ப யார் உட்கார்ந்துருக்காங்க, எந்த நிகழ்ச்சிக்காக நம்ம போயிருக்கிறோம், அங்க என்ன நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்குது, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி மெதுவா அவங்கள ஃபர்ஸ்ட் திருப்திப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஞானத்தை கொடுக்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஏத்துப்பாங்க. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும் இல்லையா? பாயிண்ட்ஸ் எடுத்துட்டா தானே அவங்கள பத்தி நம்மளால வந்து பேச முடியும் நம்மளால. ஓகே சிஸ்டர். அடுத்த கொஸ்டின். பிரம்மா பாபாவுக்கு எப்படி எல்லாம் பொறுப்பு இருப்பதாக பாபா சொல்றாங்க அப்படின்னா, பாபா கூட அதிகாலையில 2 மணிக்கு எழுந்திருச்சிருவாராம். அப்புறம் எழுதிய பிறகு படிப்பாராம். கருத்துக்கள்லாம் மறந்துட்டது அப்படின்னா பின்பு அதை வந்து அமர்ந்து படிச்சிருவாரு. அப்பதான் வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்க முடியும்னு. இவருக்கு முழு நாளும் மிகவும் சிந்திக்க வேண்டியதாவே இருக்குமா பிரம்மா பாபாவுக்கு. பல குழந்தைகளுடைய பொறுப்பு அவருக்கு இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் வந்து பெயர் ரூபத்துல மாட்டிக்கொண்டு அலைக்கழிக்கிறது போல எல்லாம் ஆயிடுறாங்க. குழந்தைகளை பற்றி எண்ணம்லாம் இருந்துச்சு. குழந்தைங்களுக்காக வீடு கட்டணும், இந்த ஏற்பாடெல்லாம் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் பாபாவுக்கு வந்து எண்ணமா இருந்துட்டு இருந்ததுதான். கண்டிப்பா. அதாவது நம்ம முயற்சி பண்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பிரம்மா பாபாவை கம்பேர் பண்ணும்போது. அவருக்கு வந்து அவருக்கு வயசான காலத்துல 2 மணிக்கு அந்த குளிர்ல எழுந்திருக்கிறாங்க பாபான்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். எழுந்திருச்சு அவரோட முயற்சியும் அவர் பண்ணிக்கணும்.
சேவை விருத்தி அடைய வைக்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேற, அதையெல்லாம் சமாளிக்கணும். இவ்வளோ விஷயங்களையும் அவர் பண்ணிருக்கறனாலதான் அவர் நம்பர் 1 நாராயணன் ஆகுறாரு. எப்பவுமே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பிரம்மா பாபாவை கம்பேர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கெல்லாம் வரதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ட்டு அத நம்ம பார்க்கும்போது அப்பா எப்படி இருந்திருக்காரு, அப்பா மாதிரி தானே குழந்தைங்களும் இருக்கணும். அப்பாவால முடியுதுன்னா நம்மளாலே முடியும் இல்லையா? அத நம்ம யோசிச்சு பார்த்துட்டு நம்ம தைரியத்தை வளர்த்துக்கிட்டு எதுவுமே ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம. ஓகேங்க சிஸ்டர், அடுத்த क्वेश्चन. எதை நினைவு செய்தால் அசைந்து விடக் கூடாதுன்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு பதில் என்னன்னா, இவை அனைத்துமே நாடகமா இருக்கு. பாபாவுக்கும் நாடகம்தான், இவருக்கும் கூட நாடகம், பிரம்ம பாபாவுக்கும் நாடகம்தான், உங்களுக்கும் கூட நாடகம்தான். நாடகப்படி இல்லாம எதுவுமே நடக்க முடியாது. வினாடிக்கு வினாடி நாடகத்தின்படி நடந்துட்டு தான் இருக்குது. நாடகத்தை நினைவு செய்தால் அசைந்து விடக் கூடாது. ஆடாது அசையாது நிலையானவர்களாக இருக்கணும். புயல் கூட நிறைய வரும். பல குழந்தைங்க உண்மையே சொல்றது இல்ல, கனவு கூட நிறைய வருது, மாயையா இருக்குது. இதுக்கு முன்னாடி நினைவுல முயற்சி செய்ய வேண்டியதா இருக்குது. சிலர் முயற்சி செய்து செய்து களைப்படைஞ்சிடுறாங்க. லட்சியம் மிகவும் உயர்வானது அப்படிங்கிறாங்க பாபா. சூப்பர். எல்லாமே பாபாவுமே நாடகத்துல கட்டுப்பட்டிருக்கேன்னு தானே சொல்றாரு அவருமே. அப்ப அத நம்ம புரிஞ்சுக்கணும், இது ஒரு நாடகம். ஏன்னா ஆத்மா அழியாது. நாடகங்கிறத மறந்துடுறோம். அதனால மறக்கறதுனாலதான் நம்மளுக்கு பயம் எல்லாமே வருது. அடுத்தது என்ன நடக்கும், ஏது நடக்கும், ஏன் இப்படி நடக்குது, இந்த பிரச்சனையே எனக்கு மட்டும் இப்படி வருது, மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே இந்த நாடகங்கிறத மறந்துடுறோம். அதுவும் இல்லாம நாடகம் நமக்கு நன்மை பயக்க கூடியது அப்படிங்கறதையும் மறந்துடுறோம். அதனாலதான் பாபா இந்த ஞான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கவனத்துல எடுத்துட்டு வரும்போதுதான் உங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாரு. அதான் சுயதர்சன சக்கரத்தை சுத்த சொல்றாரு. அப்படி சுத்தும் போது நமக்கு அந்த நாடகம் ஃபுல் ஞாபகமும் நமக்கு ஞாபகம் வந்துரும் இல்லையா? நாடகம் ஞாபகம் வந்துருச்சுனாலே நாடகம் கடைசியில் நமக்கு நன்மை தான் கொடுக்கும். அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அமைதியாயிடுவோம். ஓகேங்க சிஸ்டர், அடுத்தது போயிடலாங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. எது மிகவும் இனிமையானது, அலௌகீகமானதுன்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு பதில் என்னன்னா, அனைவரிலும் அன்பானவர் பாபாவா தான் இருக்காரு. இந்த தந்தை அதிசயம் செய்யறாரு, விஸ்வத்தோட ஞானத்தை தர்றாரு. பாபா பாபான்னு சொல்லி உள்ளுக்குள்ள மகிமை பாடிக்கிட்டே இருக்கணும். யார் நினைவு செய்துகிட்டே இருப்பாங்களோ அவங்களுக்கு பாபாவின் ஈர்ப்பு ஏற்படும். இங்கு வருவதே பாபா கிட்ட புத்துணர்ச்சி அடையறதுக்காக தான், மதுபனுக்கு சொல்றாங்க பாபா. ஆகையினால பாபா புரிய வைக்கிறாரு, இனிமையான குழந்தைங்களே தவறு செய்யாதீங்க. எல்லா சென்டர்ல இருந்தும் வர்றாங்க. எந்த அளவு குஷி அவங்கள்ட்ட இருக்குதுன்னு நானும் பாக்குறேன், கேக்குறேன். பாபா சோதனை செய்யறாரு, முகத்தை பாக்குறாரு. பாபாவிடம் எவ்வளவு அன்பு இருக்கு. பாபாவின் எதிரில் வர்றவங்கன்னா பாபா ஈர்க்கவும் செய்யறாரு. இங்கு அமர்ந்திருக்கும் போது அனைத்துமே மறந்து போயிடுது. பாபாவை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. முழு உலகத்தையும் மறந்துடுற மாதிரி ஆயிடுது. அந்த நிலை மிகவும் இனிமையானதாக அலௌகீகமானதாக இருக்குது. பாபாவின் நினைவில் அமர்ந்தவுடன் அன்பு கண்ணீர் வருது. பக்தி மார்க்கத்திலையும் கண்ணீர் வருது. ஆனா பக்தி மார்க்கம் தனிப்பட்டது, ஞான மார்க்கம் தனிப்பட்டதுங்கிறாங்க பாபா. கண்டிப்பா. ஏன்னா பக்தியில ஒரு காட்சி கிடைச்சிச்சு அப்படின்னாலே எவ்வளவு கண்ணீர் வருது நமக்கு. இப்ப நம்ம மதுபன்ல அப்பா கண்ணு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. அப்பா அதை நம்ம நினைச்சு பார்த்தோமா? அப்ப அந்த இடத்துல உட்காரும் போது நமக்கு எப்படி தோணுது, எல்லாம் அப்பா பாத்துப்பார் அப்படித்தானே நம்மளுக்கு. அதனாலதானே எல்லாத்தையும் மறந்து உட்கார்ந்து இருக்கிறோம் நம்ம. இந்த மாதிரி இறைவனுடைய அந்த இதுதான் பாபா சொல்றாங்க, ரொம்ப அலௌகீகமானது, இனிமையானது பாபாவை சந்திக்கிறது அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாருடைய ஆசையுமே பாத்தீங்கன்னா கடவுளை பார்க்கணும், கடவுள்கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே. நாஸ்திகர்கள் பேசுறான்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் சங்கடமாகி அவங்க அந்த மாதிரி பேசினாலும் கூட உள் மனசு அவர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே அவங்களுக்கு கூட தோணுது. கடவுள் இருந்தா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கூட தோணுது. மங்களம் பகவான் விஷ்ணுன்னு பாபா சொல்றது என்ன அப்படின்னு கொஸ்டினுக்கு ஆன்சர் பாபா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க பாபா வந்திருக்காருன்னு. நம்மை இந்த காட்டுல இருந்து அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. மங்களம் பகவான் விஷ்ணுன்னு சொல்லப்படுது இல்லையா? அனைவருக்கும் மங்களம் செய்விக்கிறவரா இருக்காரு, அனைவருக்கும் நன்மை ஏற்படுது. பாபா ஒருவர் தான் அப்படின்னா அவரை நினைவு செய்யணும்.
நாம் ஏன் பிறருக்கு நன்மை செய்ய முடியல, அவசியம் ஏதோ குறை இருக்குது. பாபா சொல்றாரு நினைவின் கூர்மை இல்லை, எனவே வார்த்தையிலும் கூட கவர்ச்சி இல்லை, இதுவும் கூட நாடகம்தான். இப்ப நன்றாக கூர்மையான நினைவு தாரணை செய்யணும். நினைவின் யாத்திரை தான் மிகவும் கடினமானதா இருக்குதுங்கிறாங்க பாபா. கண்டிப்பா. ஏன்னா ஒரு அதாவது இப்ப சத்சங்கத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஞானத்தை சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட ஞானம் வந்து ஈஸி தான். ஆனா நம்ம எந்த அளவுக்கு அந்த யோக பலத்தோட சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து தானா அது போய் டச் ஆக ஆரம்பிச்சிருது. அதுதான் பாபா சொல்றாங்க. ஞானம் ஓகே, அதோட சேர்த்து கொஞ்சம் நினைவுடைய கூர்மையும் இருக்கணும், அப்பதான் அவங்களுக்கு போய் தைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப பாருங்க, அம்மா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா அப்படியே அடி ஆள் மனசுல ஆணி போட்டு குத்தன மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த யோக பலம். அந்த மாதிரி நம்மளும் வந்து என்ன பண்ணிக்கணும், ஞானம் மட்டும் இல்லாம யோக பலமும் அதிகமா வச்சிருந்தாதான் நம்ம யாருக்கிட்டையாவது சொல்லும் பொழுது அப்பதான் அந்த வார்த்தையில இனிமை, அமைதி எல்லாமே அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். அவங்களுக்கு தானாவே அந்த உள்ளுணர்வுல தெரியும் அவங்களுக்கு. நம்ம வெறும் வாய் வார்த்தையாவே சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டச்சிங் ஆகாது. அவங்களுக்கு அந்த உள்ள பூர்வமா எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லும் போதுதான் யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அது புரியும், ஏத்துக்கவும் செய்வாங்க அவங்க. ஓகேங்க சிஸ்டர், அடுத்து. சரி சிஸ்டர், நம்ம வந்து சதா திருப்தியா இருக்கணும்னா என்ன செய்யணும்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னா, சங்கமயத்தினுடைய விசேஷ வரதானம் திருப்தியா இருக்கணும். மேலும் திருப்திக்கான விதை வந்து சர்வ பிராப்திகள் ஆகும். அதிருப்திக்கான விதை ஸ்தூல மற்றும் சூட்சும அப்பிராப்திகள் ஆகும். பிராமணர்கள் பொக்கிஷத்துல அப்பிராப்தியின் பொருள் என்று எதுவுமே கிடையாது. பிராமணர்களுக்கு புகழாகும். அனைத்து குழந்தைகளுக்கும் ஒருவர் மூலம் ஒரே மாதிரியாக அளவிட முடியாத பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. இந்த கிடைக்கப்பட்ட பொக்கிஷங்களை ஒவ்வொரு சமயமும் காரியத்துல மட்டும் பயன்படுத்துங்க, அதாவது நினைவு சொரூபமா ஆகுங்க. எல்லையற்ற பிராப்திகளை எல்லைக்குட்பட்டதாக மாற்றம் செய்யல அப்படின்னா சதா திருப்தியா இருப்பீங்க அப்படிங்கிறாங்க பாபா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா வந்து அந்த திருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாபாவை நினைவு பண்றதன் மூலமாவே நமக்கு கிடைக்கும். நமக்கு ஒரு ஸ்தூல பொருள் இருக்குது இல்ல, இப்ப ஸ்தூல பொருள் இருந்தாதான் நமக்கு திருப்தியா இருக்கும். அது வந்து இல்ல அப்படின்னா நம்ம அதிருப்தி ஆயிடுவோம், ஒரு மாதிரி மனசு கலங்கிடுது அப்படின்னா அது வந்து அடிமைன்னு அர்த்தம். அதாவது அந்த ஸ்தூல பொருளுக்கு அடிமையா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப பாபாவோட நினைவின் மூலமாகத்தான் நமக்கு எது இருந்தாலும் இல்லனாலும் திருப்தியா இருப்போம். அதாவது நம்ம மேலயும் நமக்கு திருப்தியா இருக்கும், மற்ற பிராமணர்கள் மேலயும் திருப்தியா இருக்கும், நாடகத்தின் மேலயும் திருப்தி, பாபா மேலயும் திருப்தி. அந்த மாதிரி மனநிலையில நம்ம இருப்போம். ஓகே சிஸ்டர், அடுத்த क्वेश्चन. எங்க அதிர்ஷ்டத்தின் ரேகை கட்டாயம் இருக்குன்னு பாபா கேக்குறாங்க. எங்கே நம்பிக்கை இருக்குதோ அங்க வெற்றிக்கான அதிர்ஷ்டத்தின் ரேகை வந்து நெற்றியில கட்டாயம் இருக்குங்கிறாங்க பாபா. நம்பிக்கை இருக்கிற இடப்பதான். ஆமா, உலகியல் விஷயத்திலே கூட பாருங்களேன், ஒரு ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்க, ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்க்கே படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மனசுல தோணும் கண்டிப்பா இதை நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படின்ட்டு. அந்த ஜெயிச்சே தீருவேங்கிற நம்பிக்கையே அவங்கள படிக்க வைக்கும். அதே மாதிரிதான் இதுல நான் வெற்றி பெற்றே ஆவேன், சொர்க்கத்துல வந்து நல்ல பதவி அடைவேன் அப்படிங்கிற நம்பிக்கையே முயற்சி பண்ண வச்சிரும் தானாவே. இப்ப பாருங்க, பிரம்மா பாபா மாமா அப்படித்தானே பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை, அந்த நிச்சய புத்தியே வந்து அவங்களை தானாவே ஈஸியா முயற்சி பண்ண வச்சுச்சு. கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் படல, அவங்க ஈஸியா முயற்சி பண்ண வச்சுச்சு அவங்கள. அந்த மாதிரிதான் கடின உழைப்பு இல்லாம நம்மளும் வந்து முயற்சி பண்ணணும். நம்பிக்கை இருந்துச்சுன்னா தானா நம்ம மூவ் பண்ணி போயிட்டே இருக்க போறோம். நம்ம அந்த நம்பிக்கை இல்ல, நிச்சய புத்தி ஆடுது அப்படிங்கிற போதுதான் நமக்கு என்ன ஆகுது, மனசு வந்து அமைதி இழந்து போயிடுது. அப்பதான் வந்து பாபா நினைக்கிறதுக்கு வந்து உழைப்பு அதிகமா தேவைப்படுது. எதனாலும் பாபா பாத்துப்பாருப்பா, விடுங்க, எல்லாம் பாத்துப்பாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் நினைக்க மட்டும் தானே சொல்லியிருக்காரு. ஓகே, நம்ம நல்லா நினைப்போம், முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு ஞானம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருப்போம்னு இருந்தா தானாவே நம்மளுக்கு நினைவு வந்துகிட்டே தானே இருக்கும். நமக்கு செய்ய வேண்டியது பாபா செஞ்சு, நமக்கு என்ன வேணுமோ அது பாபா செஞ்சுக்க போறாரு. அதுதானே இப்ப நிறைய இந்த உலகியல் விஷயத்துல பாருங்களேன், பிரபஞ்சம் விதி இதுன்னு அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஓகேங்க சிஸ்டர், ஓம் சாந்தி சிஸ்டர். முடிஞ்சிருச்சுங்களா சிஸ்டர்? ஓகே சிஸ்டர். ஓகே சிஸ்டர், ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பாபா.